ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபீனிக்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான சிக்கன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு சைடில் எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுக்கலாம். நான் வந்து 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு 2 ஸ்டார் அனாசிப்பூ சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனியன் தான். ஆனியன் வந்துட்டு நான் 1.5 கிலோ இதில் வந்துட்டு வெட்டி சேர்த்துருக்கேன். 4 கிலோ பிரியாணிக்கு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். பிரியாணிக்கு வந்துட்டு நல்லா வெங்காயம் வதங்கணும், அதுக்கு தான் லேட் ஆகுமே. வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வரணும். பிரியாணிக்கு கலர் சேர்க்கறதுக்கு நான் வந்துட்டு கேசரி பவுடர் சேர்க்க மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா சேர்த்துட்டு வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் வந்துடும். அடுத்து நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போன அப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அடுத்து பச்சை மிளகாய், புதினா, மல்லி எல்லாம் இந்த டைம் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து தயிர் 1/2 லிட்டர் பாக்கெட் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போது நான் குக்கரில் ஒரு விசில் வச்சுருக்கேன். சிக்கனை வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். உள்ளே சேர்த்துட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 4 கிலோ இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து வந்துட்டு முந்திரியும் பாதாமும் அரைச்சி நான் போட்டிருக்கேன். ரெண்டுமே ஒரு 20 நம்பர் எடுத்து அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா மூடி வச்சுட்டு கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொதி வரும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இந்த அரிசி போட்டுறேன் இல்லைங்களா, இந்த பாத்திரத்தில் தான் நான் அரிசி ஊற வச்சுருந்தேன். இது ஃபுல்லாக இருந்தது அரிசி எனக்கு. ஸோ இதிலேருந்து நான் 1க்கு 1.5 ஒரு பாத்திரம் அரிசினா 1.5 பாத்திரம், அதாவது 1 கிளாஸ் அரிசினா 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ பிரியாணிக்கு தேவையான தண்ணி, அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு பிரியாணிக்கு தேவையான உப்பு எல்லாமே போட்டு நல்லா மூடி விட்டு கொதிக்க வைங்க. அந்த தண்ணி மொத்தமாக வற்றணும். வற்றி தம் போடுற ஸ்டேஜுக்கு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியே கிடையாது, கொஞ்சமாக தான் இருக்குது. தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த நிலமையில் நம்ம புதினா, மல்லி சேர்த்துட்டு தம் போட்டுற வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி வச்சு தம் போட்டிருக்கேன். அடுப்பை ஃபுல்லாகவே குறைச்சிட்டேன். எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஓப்பன் பண்ண அப்புறம் எப்படி குச்சாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலே நம்ம பிரியாணி குலையலை, உடையலை. ஸோ பார்க்கவே நல்லா உதிரியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும். சிக்கன் பிரியாணி கூட ஸ்வீட் பார்த்திங்கன்னா இந்த அன்றைக்கி கேசரி தான் பண்ணியிருந்தேன். கேசரி பார்த்திங்கன்னா நல்லா ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள், நல்லா அழகாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.